ஒரு வழியாக நம்ம இனியாவுக்கு இந்த கேடுகட்ட சுதாகருடைய உண்மையான முகம் தெரிய வந்ததில் யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. இன்றைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக போச்சு. எப்படியோ நம்ம இனியாவுக்கு உண்மை தெரிய வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் இனியா இந்த கேடுகட்ட சுதாகரை சும்மாவே விடக்கூடாது. இந்த சுதாகர்கிட்ட இருந்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் மீட்டு தந்து நம்ம பாக்கியாவை சந்தோஷப்படுத்தணும் இனியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வாங்க இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பாக்கியா எப்போதும் போல் அவங்களுடைய ஹோட்டலில் இருக்கிறாங்க. ரொம்பவே பரபரப்பாக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கஸ்டமர்லாம் நல்லபடியாக பாக்கியோட ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறாங்க. ஹோட்டலுக்கு செல்வி ரொம்பவே ஷாக்கோட நம்ம பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க. அக்கா அவ்வளோதான்க்கா, எல்லாமே போச்சுக்கா, இதுக்கப்புறம் அந்த கவுன்சிலர் என்ன பண்ண போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு பாக்கியா, அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன கவுன்சிலர் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா அதை விட பெரிய விஷயம் நடந்துருச்சுக்கா, அந்த கவுன்சிலரை பதவியை விட்டு தூக்கிட்டாங்க. அதுதான் இப்போ எல்லா பக்கமும் பேச்சாக இருக்குது. இந்த ஆள் சும்மாவே விட மாட்டாங்கக்கா, சும்மாவே நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்மளால தான் அவனோட பதவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறியோட நம்மளுக்கு பிரச்சனையை அதிகமாக உண்டு பண்ணுவாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கவுன்சிலர் வந்துடுறாரு. வந்துட்டு பாக்கியா கிட்ட செம்ம கோவத்தோட பேசுகிறாரு. இது எல்லாத்தையும் காரணம் நீதானம்மா, நான் இத்தனை வருஷமாக கட்சியில் இருந்திருக்கிறேன், ஆனால் என் மேலே இவ்வளோ பெரிய பேர் வந்ததில்லை, என்னை கட்சியை விட்டு தூக்குனதே கிடையாது, ஆனால் எல்லாமும் நீ பண்ணிட்டேல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலை சரிங்களா, உங்கள் பதவி போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒன்லி நான் என்னோட பையனோட கேஸை மட்டும் தான் வாபஸ் வாங்குறதுக்காக தான் எல்லாம் பண்ணேன், மற்ற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கவுன்சிலர் இருந்துக்கிட்டு இல்லை பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியாம்மா, கண்டிப்பாக பாரு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்கிட்ட பகைச்சிக்கிட்ட உன்னை நான் எப்படி சந்தோஷமாக வாழ விடுறேன்னு பாரு, இதுக்கப்புறம் என்னால் தான் உன்னோட எல்லா சந்தோஷமும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட சவால் விட்டுட்டு அங்கேருந்து கவுன்சிலர் போகிறாரு. இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. என்னக்கா உனக்கு மட்டும் எங்கேருந்துக்கா புதுசாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆள் எதுனாலும் மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணுவானோக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம் செல்வி, இதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு எல்லாமே அவர் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்களே, அம்மா பாவம், அம்மா ஆல்ரெடி 2 ரெஸ்டாரண்ட்டையுமே இழந்துட்டு இப்போது ஒரு சின்ன ஹோட்டலாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அதையுமே நம்மக்கிட்ட சொல்லி மூட சொல்கிறாங்களே, அவங்கக்கிட்ட இதை போயிட்டு எப்படி நம்ம பேச முடியும், அந்த மாதிரி நம்ம இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாட்டர் பாட்டில் தண்ணி தீந்துருச்சு, போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிளம்புறாங்க. அப்போது சுதாகர் ஒருத்தரை வர வச்சு நிதிஷ் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் இருந்துக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே லாபம் வருது, செம்ம சூப்பராக போகுதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட சுதாகருக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே அவர்கிட்ட உளறி கொட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு இது என்னப்பா, என்ன நீங்கள் அந்த ஆண்டைக்கிட்ட இருந்து அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தானே வாங்கினீங்க, இது என்ன ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எல்லா உண்மையுமே இந்த சுதாகர் தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாங்க. இது அந்த பாக்கியாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டு, அதையுமே நான் தான் வாங்கினேன், வேற ஒரு ஆள் வாங்குற மாதிரி நான் எல்லாமே செட்டப் பண்ணிட்டேன், இப்போ வரைக்குமே அந்த உண்மை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களாப்பா, சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் பார்த்திங்கன்னா தப்புக்கு அப்படியே பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்கிறான்னு தான் சொல்லணும். இங்கே எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு நம்ம இனியும் அப்படியே ரொம்பவே ஷாக்கில் நிற்கிறாங்க. இங்கே சடனாக இப்படி சுதாகர் திரும்பி பார்க்கும்போது இனியா இங்கே நிற்கிறாங்க. அப்படியே ரொம்பவே ஷாக்காகி
சுதாகர் இனியாவை பார்க்குறாங்க. இனியாவுமே சுதாகர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன அங்கிள் நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே நான் வந்து கேட்டேன். எப்படி இப்படிலாம் வந்து கேவலமாக நடந்துக்கிறீங்க? அப்போது அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டுமே நீங்கள் தான் வந்து ஏமாற்றி அம்மா கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம இனியா கோவத்தோட கேட்குறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு என்னம்மா இனியா என்னென்ன பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க. அங்கிள் நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து நாடகம் ஆடுறது கொஞ்சம் கூட வந்து சரியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுக்காக இவகிட்டலாம் உண்மையை போட்டு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு ஆமாம் நான் தான் வாங்கினேன், 2 ரெஸ்டாரண்ட்டையுமே நான் தான் வந்து வாங்கினேன், இப்போ என்ன பண்ண போகிற, உனக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சா போதுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுக்காக அப்படிலாம் வந்து பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து தப்பாகவே தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்கவும் இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு எனக்கு நியாயமாக தெரியுது சரியா, அது ஏன் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும், உனக்கெலாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா இனியா சரியா, இந்த வீட்டில் வந்து நீ எதையுமே கண்டுக்கக்கூடாது, நீ வாட்டில் இரு, மற்ற விஷயத்தில் உன்னோட ஈடுபட வை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால் இனியா ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. அசால்ட்டாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா, எத்தனை பேரை எதிர்த்துருப்பாங்க தெரியுமா, எத்தனை பேர் அவங்கள கஷ்டப்படுத்தியும் அவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டை படித்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கூலாக வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா கோவத்தில் கொந்தளிச்சு ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே அப்பாவை பேசுனதுமே இங்கே நிதிஷ்க்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன இனியா அப்பாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற, அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டிகிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுவீங்க, உங்கள் அப்பா பண்ணுறது ரொம்பவே நியாயமாக இருக்குது, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுவீங்களா, அவர் பண்ணது ரொம்பவே தப்பு, இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து இனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே எப்போதும் போல் இந்த சுதாகர் இருந்துக்கிட்டு என்னம்மா இதெல்லாம் நீ விடு, நீ என்ன உங்கள் அம்மாவோட அந்த தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட் என்ன மூட சொன்னையா, அந்த டிஃபன் கடையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக வந்து பேசுகிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அதை போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, ஒழுங்கு அந்த கடையை மூட சொல்லு, எங்களால் வெளியே தலை காட்ட முடியலை, எனக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு சுதாகர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு கூட இனியா கிட்ட வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, ஆமாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் கேட்குறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியலை, எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு எங்ககிட்ட வந்து சண்டை போட்டு இருக்கிறா அப்படின்னு வேற அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதனாலுமே கோவப்பட்டு இனியாவை பிடிச்சி திட்டுறாங்க. இவங்கெல்லாம் தப்பு மேலே தப்பாக பண்ணிக்கிட்டு இங்கே இனியாவை ஏதோ தப்பு பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்குது. இனியாவுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது, ரொம்பவே கோவத்தோடு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அம்மா கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்குமே வந்து கிளம்பி போகிறாங்க. இனியா வந்ததை பார்த்துட்டு இங்கே பாட்டி பாக்கி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன இனியா நீ வேலை சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கிற, எதில் வந்த, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் மட்டும்தான் வந்தேன், ஆட்டோவில் தான் வந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி இனியா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டி இருக்கனால பாக்கியா கிட்ட இனியா வந்து சரியாக பேச முடியலை, அமைதியாக இருக்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இனியா கிட்ட பேசினதுக்கப்புறம் இங்கே பாக்கியா கிட்ட வந்து இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா கிட்ட என்ன இனியா ஏன் வந்து இவ்வளோ சோகமாக இருக்கிற, எதுவும் பிரச்சனையாம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே இனியா வந்து சொல்ல முடியாமல் தயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சொல்லிடுறாங்க, என்னம்மா உன்னோட அந்த முதல் ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து அந்த அங்கிள் தான் வாங்கியிருக்கிறாரு என்ன பிளான் பண்ணி, இதெல்லாம் தெரிஞ்சு என்னால் எப்படிம்மா அமைதியாக இருக்க முடியும், எனக்கு அந்த வீட்டிலே இருக்க பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு வந்து இனியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா வந்து அந்த விஷயத்தை கேட்டு பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் பண்ணலாம், அமைதியாக இருக்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன், நீ என்ன அமைதியாக இருக்கிற, உனக்கு இதெல்லாம் கேட்டு ஷாக்காக இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி இந்த விஷயம் எனக்கு தெரியும் இனியா, தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் கேட்கும்போது எப்படி அது வந்து ஷாக்காக இருக்கும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலை, போனது போயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ என்னம்மா அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக தானே இருக்கிற, உங்ககிட்ட எல்லாருமே நல்லபடியாக நடந்துக்கிறாங்களா, நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு எப்படிம்மா நீ இப்படி இருக்கிற, என்ன விடு, என்ன எப்படியோ பார்த்துக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த நீ இழந்துட்டு நிற்கிற, உனக்கு இது பெருசாக தெரியலையாம்மா, இதுவே இந்த இடத்துல வேறு யாராச்சும் இருந்ததுன்னா நீ கண்டிப்பாக சும்மாவே இருந்திருக்கிற மாட்ட, உண்மைதானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் இனியா உண்மைதான்,
ஆனால் அந்த வீட்டில் நீ வாழ போயிருக்கனால தான் வந்து நான் அமைதியாக இருக்கிறேன். உன்னோட சந்தோஷம் தாம்மா எனக்கு முக்கியம். இதுக்கப்புறம் என்ன அம்மா வந்து இன்னும் பல ரெஸ்டாரண்ட் வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நீ அதை பற்றிலாம் யோசிக்காத சரியா? என்ன நினச்சி நீ வந்து அங்கே போயிட்டு சண்டை போட்டு இது பண்ணிட்டுலாம் இருக்காதும்மா. இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நீ எதுவுமே அங்கே பேசவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனாலுமே இனியா இருந்துக்கிட்டு என்னாலலாம் இப்படிலாம் விட முடியாதும்மா. நீ வேணா எப்படி வேணா இருந்துக்கோ. அவங்க பண்ணது தப்பு. நான் இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இனியா வந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு இனியாவை நம்ம கோபி காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. என்ன இனியா, நீ வரும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பாவே வந்திருப்பேல உன்னை கூப்பிட்றதுக்காக கார் எடுத்துகிட்டு. நீ எதுக்குமா ஆட்டோலலாம் வந்து அலைஞ்சிட்ருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே இனியா வந்து சரியாக பதில் சொல்லாமல் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அப்செட்டாகவும் இருக்கிறாங்க. என்னாச்சு இனியா, ஏன் வந்து ரொம்பவே கோவமாக இருக்கிற, என்னதான் பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாம் என்னென்னமோ பிரச்சனை நடக்குது, ஆனால் எனக்கு தான் எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கோபிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிற இனியா, என்ன பிரச்சனை? இப்போ என்ன எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, நீ என்ன எதை பற்றி யோசிச்சுட்ருக்குற, எதை பற்றி பேசுகிற, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் அம்மா ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான். அம்மா ரெஸ்டாரண்ட்டை வந்து பிளான் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அம்மா தப்பாக நினச்சிட்ருக்குறா. நீ அதை நினச்சிலாம் ஒன்றும் கவலைப்படாத. அதான் அம்மாவோட 2வது ரெஸ்டாரண்ட்டு உனக்கு தானே அம்மா வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறா. இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அதை பற்றி பேசலாம், அம்மாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம இனியா இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. ஆமாம், இந்த விஷயத்த நான் சொல்லுவேன், இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ண மாட்டீங்க. அதுக்கு எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ என்ன தான் இனியா சொல்கிற, அந்த அம்மாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டை அவங்களோட ஓனரே வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓனர்லாம் ஒன்றும் வாங்கலை, இதையுமே அங்கிள் தான் வாங்கியிருக்கிறாரு வேற ஒருத்தர் மூலம் பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ரொம்பவே தப்பாக புரிஞ்சிட்ருக்குற, உன் அம்மாவும் இப்படி தான் சொன்னா, அவளும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டா, நீயும் அதே மாதிரி தான் வந்து இப்போ நினச்சிட்ருக்குற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதெல்லாம் அம்மா ஒன்றும் தப்பாக வந்து புரிஞ்சுக்கல, நானே வந்து என் காதால் கேட்டேன் அவங்க பேசுகிறத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம கோபி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிற இனியா, யார் பேசுனா, என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அங்கிள் வந்து அங்கே ஒருத்தரை வர வச்சு எல்லாமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், எல்லா உண்மையுமே எனக்கு தெரிய வந்தது. நான் கேட்டதுக்கும் ரொம்பவே வந்து திமிரா வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா இப்போ நடத்துகிற ஹோட்டலையுமே மூடணும், என்கிட்ட வந்து மூட சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட கோபிக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. இதை கேட்ட உடனே கோபி பயங்கர கோவப்படுறாரு. உடனே இனியா இருந்துக்கிட்டு, என்னப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை தெரியாது, பாக்கியா சொன்னா, ஆனால் வந்து நான் அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். ஆனாலுமே சரி, என் மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அதனால் சம்மந்தி கிட்ட கூட நான் 2-3 டைம் வந்து கேட்டேன். ஆனால் வந்து அவர் வேற ஒரு கதையை சொல்லி நாடகம் ஆடி என்னை அப்படியே வந்து சமாளிச்சிட்டாரு. ஸோ நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இனியா இருந்துக்கிட்டு, அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அவங்க பெரிய விஷயமாவே எடுத்துக்கலப்பா, அவங்க பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்களால என்ன பண்ண முடியும், எனக்காக எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையுமே எப்படியாச்சும் மூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம இனியா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோபி இருந்துக்கிட்டு, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், அப்பா பார்த்துக்கிறேன் சரியா, இதை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இனியா சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் சுதாகர் மேலே கோபி செம்ம கோவத்தோடு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகரை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. அப்போது அப்படியே எப்போதும் போல் கோபிக்கிட்ட வந்து சுதாகர் அப்படியே நல்லவர் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம கோபி இருந்துக்கிட்டு செம்மையாக வந்து திட்டி விட்றாங்க சுதாகரை. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, அதை எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சிக்கு நேராகவே வந்து சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படிலாம் வந்து நாடகம் ஆடணும், என்னோட ஒய்ஃபுக்கிட்ட ஒரு மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி எதுக்காக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இதனால் சுதாகர் இருந்துக்கிட்டு எவ்வளோ சமாளித்து பார்க்குறாங்க, அதுக்கு மீறி வந்து சமாளிக்க முடியலை. எங்கள் கோபிக்கு சுதாகருக்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வெளிப்படையாக வந்து மோதல் ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே சுதாகர் வந்து கோபியை வந்து மிரட்டுறாரு. என்ன
என்ன எல்லாத்தையுமே மறந்துட்டிங்களா? உங்கள் பொண்ணை என் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்கோங்க சம்மந்தின்னு மரியாதையோட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கெலாம் வந்து நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து செம்மையாக வெளுத்து வாங்குறாரு சுதாகரம். அதுவும் மட்டும் இல்லாமல் அதிரடியான ஒரு முடிவை கோபி வந்து எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பபாய்.